ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். நாம் வாசித்ததான சங்கீதத்திலே நாம் வாசிப்போம் 15ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 15, 16. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள், தேவனுடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு திறந்திருக்கிறதாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை, ஆனால் தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண, பூமியில் இராமல் அற்று போவதற்கு கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் முதலாம் பாகத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நமக்கு தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு முன்பதாக விண்ணப்பம் செய்யும் போது, நாம் அவருக்கு முன்பதாக வேண்டுதல் செய்யும் போது தேவன் நம்மளை பார்த்து விட்டு, இது உன் தலையெழுத்து தான், யாரோ உனக்கு நீ பண்ண பாவமோ நீ பண்ண சாபமோ நீ பண்ண காரியம் நம்மளை பார்த்து சொல்றது இல்லை. இல்லாட்டா உனக்கு உன்னுடைய பிரச்சனை எல்லாம் மாயை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பான்னு சொல்றதான தேவன் இல்லை. அவர் அவர் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவராக இருக்கு. அது மாத்திரமல்ல, கீழே பார்க்கும்போது பாருங்களேன், 18ஆம் வசனத்தை பாருங்க. நொறுங்கின இருதயத்துக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். உடைந்த இருதயத்தோடு வரும்போது, நொறுங்கின ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் நம்மளை தள்ளுகிறதான தேவன் இல்லை, தேவன் நம்மளை ஒதுக்கி வைக்கிறதான தேவன் இல்லை. அவர் நம் சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரினால் அபிஷேகம் பெற்றதான நமக்கு நம்பிக்கை என்னது? வாட் இஸ் த கிரேட் ஹோப் தட் வி ஹேவ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட்? தேவனுடைய ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவராக இருக்க நமக்கு பெரிய நம்பிக்கை என்னது? எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை தைரியமாக கர்த்தருடைய கிருபாசனத்தண்டை நாம் என்ன பண்ணுவோம்? போடுறதுக்கு தேவன் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்தவராக இருக்கார். நம்மளுக்கு சகாயம் செய்கிறதுக்கு அவர் தீவிரிக்கிறவராக இருக்கார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமான தேவனை நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். சகலத்தையும் நமக்காக அவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போமா? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக யோபின் புஸ்தகத்துல கடைசியுடைய அதிகாரத்துல யோபு என்ன பண்ணுகிறார்? தேவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனே நீரே சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கு. நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? தடைப்படுகிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அநேக நேரம் வருஷத்தின் முதலாம் நாளில் வாக்குத்தத்தத்தை எடுக்கும் போது, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்ன புது வாக்குத்தத்தத்தை தரீங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல எப்படி நடத்த போறீங்க, எல்லாம் நம்ம உற்சாகமாக என்ன பண்ணுவோம்? ஆரம்பிக்கிறவர்களாக. ஆனா வருஷம் மத்தியில வரும்போது, இல்லை வருஷ காலங்கள் போக 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 அநேக நேரம் நம்ம என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடும். ஆண்டவரே நீங்க என்னோட நிச்சயமாக என் கூட இருக்கிறீங்களா? இல்லைன்னா ஆண்டவரே அநேக நேரம் நீர் என்னை விட்டு தூரமாக இருந்தது போல இருக்குது. சூழ்நிலைகளை பார்க்கும் போது, என்னோட சுத்தி இருக்கிறதான பிரச்சனைகளை பார்க்கும் போது, எனக்கு சுத்தி இருக்கிறதான போராட்டங்களை பார்க்கும் போது, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ என்று இந்த சூழ்நிலைகள் சொல்லுகிறதாக இருக்குது. ஆண்டவரே உண்மையாக, ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களா? உண்மையாக நான் போற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமான்னு அநேக நேரம் தேவனுடைய நன்மைகளை நாம் கேள்வி கேட்கிறவர்களாக இருப்போம். We start questioning the goodness of God. ஆண்டவர் நல்லவர் என்று நம்மளுக்கு தெரியும், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் நமக்கு தெரியும். நம்முடைய பாடல்களே ஆகட்டும், நம்முடைய தியானத்திலே ஆகட்டும், நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை எல்லாவற்றும் முன்னால செய்ய முடியும். ஆனா வாழ்க்கையில வரும்போது, யோபை போல பார்க்கும்போது, யோபுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது
அவருடைய வாழ்க்கையில கடைசியாக தான் அவர் சொல்லுகிறார், தேவனை பார்க்கும் போது, தேவனை முகமுகமாக தரிசிக்கும் போது, தான் ஆராதிக்கிறதான தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று யோபு அறிந்த பிறகு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் பேதுருவை போல நம்ம சுத்தி இருக்கிறதான அலைகளை, சுத்தி இருக்கிறதான கடல் கொந்தளிப்பை, காற்றை பார்த்துட்டு அநேக நேரம் நம்ம நினைச்சிருவோம், ஆண்டவரே இந்த கடலில் நான் அப்படியே முழுகிடுவேனோ, இந்த பெரும் காற்றில் நான் அப்படியே முழுகிடுவேனோ, ஆண்டவரே இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து என்னால் வெளியே வர முடியுமோ, எல்லாம் விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து விட்டு நான் வந்த இடத்துக்கே திருப்பி போயிடணுமோ. அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்த்து விட்டு, நம்ம சுத்தி நடக்கிறதான பிரச்சனைகளை பார்த்து விட்டு, தேவன் எவ்வளவு பெரியவர், நம்மளுடைய தேவன் சர்வ வல்லவர் என்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போகிறதாக. யோபு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தேவனே உம்மால் தான் எல்லாவற்றையும் செய்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபின் புஸ்தகத்தை பார்க்கும்போது பைபிள்ல ரொம்ப விசேஷமான புஸ்தகமா இருக்கு. ரொம்ப சொல்ல ஸ்பெஷலாக வித்தியாசமான புஸ்தகமாக இருக்கும். எதற்காக என்று பார்க்கும்போது, ஒரு விசுவாசியோடைய மெச்சூரிட்டியை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபை ஜீவியத்துல, ஆண்டவரோடு நெருங்கி வளர்றதுல எப்படி வளர்ந்துருக்கிறான், டு ஹவு மச் லெவல், எவ்வளவு மெச்சூராக வளர்ந்துருக்கிறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா யோபின் புஸ்தகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக என்றால் ஒரு விசுவாசி, இது உண்மையான விசுவாசி, இவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது, பொன்னை போல இருக்கிறதான விசுவாசம், கோல்டு மாதிரி இருக்கிறதா விசுவாசம், சோதிக்கப்பட்டதான விசுவாசம், டெஸ்டட் அண்ட் அப்ரூவ்டுன்னு எந்த சூழ்நிலையில தெரியும் என்று சொன்னா, எப்போ பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, தான் நம்பி இருக்கிறது எல்லாம் எப்போ கைவிட்டு போகும்போதோ அப்பதான் அந்த மனுஷனுடைய விசுவாசம் பொருட்கள் மேல இருக்கிறதா, இல்லைன்னா தன்னை ஆசீர்வதித்ததான தேவன் மேல இருக்கிறதா என்ற அப்போ தெரிய வருகிறதாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம தியானிப்போம், இயேசுவானவர் பெரிய கிரௌடை பார்த்து விட்டு, பெரிய அநேக ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் அவங்களே தேடி வந்து கப்பர்நவுமுக்கு வந்து விட்டு அநேகர் வந்திருக்கிறாங்க, யூதர்களாக வந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன விசுவாசிக்கிறதுக்காக என்ன தேடி பண்ணல, நீங்க வரல, நான் பண்ணுகிறதான அடையாளம் தேவனை நோக்கி காண்பிக்கிறது என்று அதை தேடி நீங்க வரல. எதுக்காக நீங்க வந்தீங்க? முந்த நாள் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? கோதுமை கிடைச்சிச்சு. முந்த நாள் உங்களுக்கு அப்பமும் மீனும் கிடைச்சிச்சு. இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யூ ஆர் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் மெட்டீரியல் நீட்ஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை நாம் பார்க்கும்போது கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவனை தேடுகிறது இதற்காக, தங்களுக்கு வேண்டியதான காரியங்கள் நிறைவேறணும். தங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருந்த காரியம்லாம் நிறைவேறணும். சர்ச்சுக்கு போனால் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருப்பாங்க. இப்போ என் கல்யாணம் ஆகட்டும், என்னுடைய வீட்டில் ஏதாவது விசேஷமான காரியமாகட்டும், வீட்டில் மரணமோ ஏதோ வந்தாலும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சிலேருந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் பெரிய ஆட்களாக இருந்து பண்ணுவாங்க. எனக்கு புதுசாக இருந்தாலும், இந்த இடத்துக்கு நான் புதுசாக வந்தாலும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு, என்னை நடத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியதான காரியம் நினச்சிட்ட பிறகு, நிறைவேறிட்ட பிறகு, ஆண்டவர் அவங்களுக்கு தேவையில்லை, சர்ச் அவங்களுக்கு என்னது இல்லை, தேவையில்லை. என் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு நல்ல ஒரு வேலை தேடுறதுக்காக தேவனுடைய சமூகத்துக்கு வந்தேன், வேலை கிடச்சிச்சு, ஓகே ஆண்டவர் உங்களுக்கு என்னது, டாட்டா பாய் பாய்ன்னு சொல்கிறதாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் யோபின் புஸ்தகம் நம்மளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. யோபின் புஸ்தகத்தில் தான் நம்மளுக்கு, நான் 2 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோபின் புஸ்தகத்தில் 2 வசனம் நம்மளுக்கு சவாலாக இருக்கு. முதலாம் வசனம் என்ன பாருங்களேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 21ஆம் வசனம் டிவியில் போடுங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான வசனம். யோபின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 21ஆம் வசனம். யோபு என்ன சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாம் இழந்து போனது, ஆண்டவரை ஆராதிக்கிறதான மனுஷன் இவன், உத்தமமாக நடக்கிறதான மனுஷன் இவன், தெற்கு தேசத்திலே எல்லாரோட நீதிமான் உள்ள மனுஷனாக இருக்கிறதான இந்த யோபு, தனக்கு இருக்கிறதான எல்லாம் அழிஞ்சு போனது ஒரே நாள்ல. அதுவும் பாருங்களேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மரணம், அங்க இருக்கிறதான ஒரு மரணமும் நல்ல மரணம் இல்லை, அகாலமான மரணம், அகாலமான இறப்பு, பிஃபோர் த எக்ஸ்பெக்டட் டைம், எல்லாம் இழந்து போகிறதாக. ஆனா அந்த நேரத்தை பாருங்களேன், யோபு சொல்றதான காரியம் என்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுகிறதாக. நிர்வாணியாக நான் வந்தேன், நிர்வாணியாக போனேன். நான் உலகத்துல வாழுகிறது என்னுடைய சாப்பாடுக்காகையோ, என்னுடைய பணத்துக்காகையோ, என்னுடைய ஆஸ்திக்காக இல்லை. நான் வாழுகிறது என்னுடைய சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு ஜீவன் கொடுத்ததுனால தான் நான் என்ன பண்ணுகிறேன், உலகத்துல வாழுகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமம் என்ன ஆகட்டும்,
ஸ்தோத்திரப்படுகிறதாக இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் தேவனை பிடிக்கிறதை விட பொருட்கள் மேல நம்மளுடைய ஆசை அவ்வளவாக இருக்கு. தேவனுடைய காரியத்தை பிடிக்கிறதை விட்டு ஜனங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஆட்கள் என்ன சொல்லிடுவாங்களோ, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தால், தேவனுக்காக பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்ந்தால், நான் வேலை செய்கிறதால இடத்துல எனக்கு கனப்படுத்த மாட்டாங்க, இல்லை நான் படிக்கிற இடத்துல எனக்கு கனப்படுத்த மாட்டாங்க, சொந்தக்காரங்க என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சில் ஒரு நல்ல வேஷம், வெளியே போகிறவங்களுக்கு என்ன பண்ண அவங்கள மாதிரி ஹைஃபை ஆக, அவங்கள மாதிரி நல்ல வேஷம் போடுறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலக ஆசைக்காக, உலக பொருட்களுக்காக நம்ம போகும்போது தேவன் சொல்லுகிறார், யோனா சொல்லுகிறார், பொய்யான மாயையை பிடித்துக் கொள்கிறவர்கள் தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிறதான கிருபை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போயிடுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரம் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை பிடித்துக் கொள்றத நம்ம உறுதியாக இருக்கிறதாக. உலகத்தின் பிரகாரமாக எனக்கு எவ்வளோ ஆஸ்தி இருக்குது, ஆண்டவர் என்ன எவ்வளோ ஆஸ்தி வச்சிருக்கிறாங்க, என் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குது, அது அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு விசுவாசியோடைய மெச்சூரிட்டி, ஒரு விசுவாசியோடைய ஸ்தானம், ஒரு விசுவாசத்தினுடைய தரம் எதில் நம்ம சோதிச்சு பார்க்க முடியும் என்றால், எல்லாம் விரோதமாக இருக்கும்போது, எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும், கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும், நம்ம இன்னொரு வசனம் நம்மளுக்கு தெரியும், யோபு 13:15 வாசிக்கும் போது கூட வேத வசனம் சொல்றது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே நான் என்ன பண்ணுவேன், உறுதியாக நான் பிடித்துக் கொள்கிறவன் ஆகுவேன். என்னுடைய ஆத்துமா அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்று காலை நேரம் நாம் யோசித்து பார்ப்போம், நம்மளுடைய தேவன் சகலத்தையும் செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். He is the Lord who is able to do everything. நம்மளுக்கு வேண்டியதான எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, வனாந்திரத்தில் அவர் என்ன பண்ணுகிறார், நீர் தடாகங்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். அவாந்திர வழிகளிலே நதிகளை உண்டாக்குறதான தேவனாக நம்மளுடைய தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரம் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை தான் நம்மளை தேடுகிறோமே வழிய. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், என்னுடைய லாபம் இங்கே என்ன கிடைக்குது, ஆண்டவரை சேவிக்கிறதுனால, ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால எனக்கு லாபம் என்னன்னு அநேக நேரம் உலகத்தார்களை போல நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனை ஒரு குறுகிய மட்டத்தில் நம்ம பார்க்கிறவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதான் யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அந்த தேவனை நான் என்ன பண்ணுகிறேன், விசுவாசிக்கிறவனாக. வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் எப்பொழுது சோதிக்கப்படுகிறதாக இருக்குது என்றால், பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது. நல்லா இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி தானே, அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஜோஷாக நல்ல மேலே நல்ல சுகபோகமாக இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் ஆண்டவரை என்ன பண்ணுறேன், பின்பற்றுகிறவனாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா போகிறதாக. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோபின் சூழ்நிலை நீங்கள் போட்டு நீங்கள் இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அழிஞ்சப்படுங்க. அவர் சொல்லுகிறார், அவர் ஆராதனை பண்ணி தேவனுக்கு முன்பதாக வணக்கம் விட்டு சொல்லுகிறார், என்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் என்ன பண்ணட்டும், ஸ்தோத்திரிக்கப்படுகிறதாக. என்னை ரட்சித்ததான தேவனை நான் பின்பற்றுகிறேனே வழிய, என்னை மீட்டு கொண்டதான தேவனுடைய பாதத்தை நான் பிடிப்பேனே வழிய, உலகத்தின் பொருட்களோ, உலகத்தின் ஆசையோ, உலகத்தின் இச்சையோ எனக்கு என்ன பண்ணுறதில்லை, முக்கியமான காரியமானதில்லை. என்னுடைய வேலையோ, என்னுடைய மதிப்போ, ஜனங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, அது எனக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அந்த கர்த்தருக்கு நேராக தான் நான் என்ன பண்ணுவேன், என் கைகளை நான் உயர்த்துகிறவனாக இருப்பேன். வாசிக்கும் போது கூட பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யார் இந்த யோபு என்று பார்க்கும்போது, இவன் இஸ்ரவேல் உள்ள ஜனத்தில் உள்ள மனுஷன் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான மனுஷன், யூதா கோத்திரத்தில் மனுஷன் இல்லை, தேவனுடைய உடன்படிக்கைக்கு தூரமாக இருந்த மனுஷன். ஏதோம் தேசத்தில் இருந்து உண்மையாக இஸ்ரவேல் தேவன் என்ன பண்ணுகிறார், ஆராதிக்கிறவராக. கவனிச்சு பாருங்களேன், யோபின் சரித்திரத்தை யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த யோபு, நான் நினைக்கிறேன், எப்படியோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்படியோ ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே இருந்தாலும், ஊஸ் தேசத்தில் இருந்தாலும், ஏதோமின் தேசத்தில் இருந்தாலும், அவனோட சுற்றி இருக்கிறதான அநேக ஜனங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் யோபு என்ன பண்ணுகிறார், தேவனுக்கு பலி செலுத்துகிறவராக இருக்கிறார், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய சிநேகிதர் கூட நம்ம பார்க்கும்போது, நான் நினைக்கிறேன், அநேகர் தேவனை அறியாத ஜனங்களாக தான் இருக்கலாம். யெகோவா தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறியாமல் அவங்க சொல்றாங்க, தேவனெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க, உனக்கு தான் ஏதோ தப்பா இருக்கணும்னு கர்த்தரை அறியாத ஜனங்க தான் இருக்கிறாங்களே வழிய, தேவனை அறிந்த ஜனம், அந்த தேவனை அறிந்ததான மனுஷன் யார் என்றால் யோபை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்,
பார்க்கிறவர்களாகிறோம். கவனிச்சு பாருங்க, தேவனை அறியாத மனுஷன், தேவனுடைய உடன்படிக்கைக்கு தூரமா இருக்கிற மனுஷன், ஆனா உபத்திரம் கஷ்டங்கள் வரும்போது தேவனுக்கு என்னவா இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் சொல்றார் கடைசியில, ஆண்டவரே, யூ ஆர் ஏபிள் டு டூ எவ்ரிதிங் இன் மை லைஃப். எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு உபத்திரம் வருது, எனக்கு போராட்டம் வருது, நான் நம்பியிருக்கிறதான எல்லா காரியம் அப்படியே ஒரே நாள் அழிஞ்சு போகுது. ஆனா இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்றால், இந்த எனக்கு நடந்திருக்கிறதான அநியாயத்தை நீக்க முடியும் என்றால், என்னுடைய பேர் இத்தனை பேர் முன்னாடி டேமேஜா இருக்கிறதான என்னுடைய பேரை மீட்டு கொள்கிறதுக்கு முடியும் என்றால், தேவனே சகலத்தையும் செய்கிறதான உம்மால தான் என்ன பண்ணும் முடிகிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யோபை பார்க்கும்போது, யோபுடைய புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது, அதை நம்ம 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், கடைசியில் அதிகாரத்தை என்ன பண்ணிடுறோம்? போறதாகும். ஆனால் யோபை பார்க்கும்போது சின்ன குழந்தைய போல தேவனுக்கு முன்பதாக அவர் அழுகிறவராக இருக்கு. ஆண்டவரே, நான் யார்கிட்ட போவேன்? என்னுடைய வழிகள் இப்படி என்ன இருக்குது? அழிந்ததாக இருக்குது. நான் நம்பியிருக்கிறதான எல்லா காரியங்களும் இப்படி இருக்கிறது. ஜனங்கள் ரோட்ல இருக்கிறதான சின்னவங்க வேலைக்காரர்கள், என்னுடைய சொந்த மனைவியை என்னை கனப்படுத்துறதுக்கு நாங்கள் முன்பதாக வருகிறதுல ஒரு சைடு அவர் நான் நம்பிக்கையாக சொல்லுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாததான அதிசயங்களை தேவன் செய்கிறார் என்று யோபு ஒரு சைடு சொல்லுகிறார். அதே நேரம் இன்னொரு சைடு சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய சரீரம் இப்படி அழுவி போகிறதாக இருக்கு, என்னுடைய வாழ்க்கை இப்படி அழுகி போகிறதாக இருக்கு. அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை போய் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் தாங்க முடியும்? யோபு கடைசியில் சொல்லுகிறார், நம்ம வாசிக்கிறதான வசனத்தில் நம்ம பார்ப்போம், உடஞ்சு அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிறப்பின் நாளை நான் என்ன பண்றேன்? அரோசிக்கிறேன், நான் வெறுக்கிறேன். அந்த நாள் சபிக்கப்பட்டதாக இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் என்ன? ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுகிறவனாக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் ஏதோ ஃபார்மலாக டைய சூட்டு போட்டு விட்டு வெள்ளைக்காரங்களை போல ஏசி ஹாலில் உட்காந்துட்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ராமா போல நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு வேஷம் போடுறதுக்கு நம்ம தேவனுக்கு முன்பதாக அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நம்மளுடைய இன்டர்வியூயரோ இல்லைனா நம்மளுடைய பாஸோ நம்மளுக்கு மேலே இருக்கிறதான எஜமானனோ அதிகாரியோ இல்லை. தேவன் தேவன் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறான். அப்படி தானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டில் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும்போது, வீட்டில் நம்மளுக்கு போராட்டம் இருக்கும்போது, நம்மளுக்கு தாங்க முடியாததான வேதனை இருக்கும்போது, நம்ம வந்துட்டு நம்ம நம்பி இருக்கிறவங்க, நம்ம தகப்பனாகட்டும், நம்ம தாயாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு மூத்தவங்கள்ட்ட போகும்போது இப்படி டை சூட்டை போட்டு விட்டு, பிரியமான தாயே, எனக்கு சப்ஜெக்ட், எனக்கு இன்னைக்கு என்னவா இருக்குது, இப்படி வருத்தமாக இருக்கிறது, இப்படி இருக்குன்னு சொல்றது, அநேக நேரம் போறதே நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு, எனக்கு இந்த கஷ்டம் நடந்திருக்கு, அந்த கஷ்டம் நடந்திருக்கு. நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஊற்றுறவர்களாகணும். யோபுடைய வாழ்க்கைன்னு பாருங்க, அப்படிதான் இருக்கு. அநேக நேரம் பண்ணி அவனுக்கு இருக்கிறதான வேதனைய வியாகுலத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? இந்த யோபின் புஸ்தகத்தில் என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறதாக. யோபு வந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் அவனுக்கு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் உண்மையாக நியாயத்தை செய்கிறாரா? இஸ் காட் ரியலி ஜஸ்ட்? ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருடைய நாம் ஸ்தோத்தரிக்கப்படுகிறதாக இருக்கணும். எல்லாம் இழந்தது, ஆனா இப்ப சரீரத்துல வேதனை வந்ததாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அவயங்கள் அழுவி போகிறதாக, ஒவ்வொரு அங்கங்களும் அழுவி போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர், நீங்க நியாயம் உள்ள தேவனா, நீங்க நீதி உள்ள தேவனா? நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சேர்ந்தவன் இல்லை, எனக்கு ஆரோன் யாரும் தெரியாது, ஆபிரகாம் யாரும் தெரியாது, மோசே யாரும் தெரியாது, ஆனாலும் உமக்கு முன்பதாக நான் என்னவா இருக்கேன்? உண்மையாக இருக்கேன். எதுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில? எதுக்கு ஆண்டவரே இந்த போராட்டம் இந்த வாழ்க்கையில? கேள்வி கேட்டு பதில் கிடைக்காதனால அவர் கடைசியில் சொல்லுகிறாரு, எனக்கு என்ன இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு பண்றது பார்க்கறது இல்லை, நான் போறதான கஷ்டம் ஆண்டவருக்கு என்ன பண்றது இல்லை, தெரிகிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்கள் ஆகியிருக்கிற நாம் அநேக நேரம் இப்படி தானே சொல்லுவோம். ஒரு நாள் நல்லா இருக்கும், சண்டே வந்து நம்மளை மாதிரி விசுவாசி யாரும் இல்லை. நம்ம பாடும், விசுவாசத்தினால் தான் என்ன பண்ணுவான், நீதிமான் பிழைப்பான், விசுவாசி நீ என்ன பண்ணாத, கலங்காதே திகாயாதே, விசுவாசி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், என்னோடு இருக்கிறார். ஆனா உபத்திரம் கஷ்டங்கள் வரும்போது நம்மளால தாங்கிக் கொள்ளாத நேரத்துல பாருங்க, யோபு என்ன சொல்லுகிறார்? நான் வேகமாக போகிறேன். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? அழிக்கிறார். He does not care about anyone.
தேவனை பார்த்து என்ன பண்றாரு, நல்லா ஆரம்பிச்சவர் இப்போ அந்த வேதனையின் அகோரத்தில் அவர் சொல்லுகிறார், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் என்ன பண்றது இல்லை, தேவனே கண்டு கொள்றதில்ல. நான் உண்மையா இருந்தா எனக்கு என்ன, நான் ஆண்டவரை பின்பற்றுறதுனால எனக்கு என்ன. கீழே வாசித்துட்டு போங்க அடுத்த 2 வசனம். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும் போது அவர் குற்றம் இல்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். குற்றம் இல்லாதவர்களின் சோதனையை தேவன் பார்த்து என்ன பண்ணுகிறார், நகைக்கிறார். ஒண்ணுமே அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடக்கும்போது, அப்பாவிங்களுக்கு உபத்திரம் நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுகிறார், இது கண்டுக்காம நகைக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கக்கா. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்க கைகளை போயிட்டு இருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். நியாயாதிபதிகள் எல்லாம் குருடாக இருக்கிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால், அவர் செய்யலனா பின்ன யார் இதை செய்கிறார், பின்ன யார் இவரை செய்கிறார். மனசு உடைஞ்சு என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறவராக. கவனிச்சு பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தேவனை என்ன பண்ணவில்லை, தூஷிக்கவில்லை. யோபுடைய மனைவி சொல்லுகிறதான காரியம், தேவனை தூஷிச்சு செத்து போமையா, இவ்வளோ வேதனையப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரு சைடு அவர் என்ன பண்ணுகிறார், உறுதியாக சொல்லுகிறார், அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அவருடைய சாபத்தை என்ன பண்ணுகிறேன் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். ஆனா அதே இது அடுத்த சைடு சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க நீதிமானி என்ன பண்றது இல்லை, கவனிக்கிறது இல்லை, துன்மார்க்கு நீங்க என்ன பண்றது இல்லை, கவனிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை வருது. அது போக அப்பாவியாக இருக்கிறவங்களுக்கு அடி விழும்போது நீங்க என்ன பண்றது இல்லை, கண்ணை பார்க்கறது இல்லை. உலகத்துல அநியாயம் நடக்கும்போது உங்க கண்ணை என்ன பண்ணிடுறீங்க, மூடிடுறீங்க. என்னுடைய நாட்கள் எல்லாம் ஆரம்பிச்ச நாட்கள் எல்லாம் அப்படியே முடிகிறதாக இருக்கு. அடுத்த வசனம் 25 வசனத்தை பாருங்க. என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். அவைகள் நன்மையை காணாமல் என்ன பண்ணிருது, இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் மீ. எனக்கு தெரியாம என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அழிஞ்சு போகிறதா இருக்கு. ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று நம்ம யோபின் புஸ்தகத்தில் நம்ம கவனிக்கணும். யோபுக்கு தெரியுமா அவனுடைய வாழ்க்கை பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது, எதுக்காக யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது, எதுக்காக யோபுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த மாதிரி உபத்திரம் வருது. ஆண்டவர் அங்க பார்த்துட்டு யோபை பார்த்துட்டு, வேணும் இதுதான் உனக்கு, இன்னும் வேணும், இன்னும் உனக்கு என்னது, உனக்கு தண்டனை வேணும். God was not punishing Job for his sins. யோபு பண்ண தப்புக்காக அங்கதான் ஆண்டவர் என்ன பண்ணல, அழிச்சு கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் வேற தேவர்களை போல ஒரு காலம் நல்ல காலம் இருக்கும், அடுத்த காலம் என்னவா இருக்கும், கெட்ட காலமாக இருக்கும். இந்த கன்னடா ஜனங்கள்கிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்க, இந்த லக்குன்னு தமிழ் என்ன சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் என்ன பண்ணுமா, கண்ணை கெட்டிட்டு என்ன பண்ணுமா, உலகெல்லாம் என்ன பண்ணுமா, சுத்துமா. அதிர்ஷ்டம் சுத்திட்டு 1 வருஷம் என்ன பண்ணுமா, அதிர்ஷ்டம் வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டுல இருக்குமா. அப்புறம் என்ன பண்ணிடுவோம், அதிர்ஷ்டம் அவங்களை விட்டுட்டு போயிருமா. ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில அப்படி நடக்கவில்லை. வேதத்தை வாசிக்கிறதா நமக்கு தெரியும், 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பேக்ரவுண்ட் என்ன நடக்குன்னு தெரியும். ஆண்டவர் யோபை பார்த்து விட்டு உனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்றதாக இல்லை. தேவன் யோபை பார்த்து விட்டு பெருமையாக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னவா இருக்கிறான், கஷ்டத்திலையும் உபத்திரவத்திலையும் என்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்காமல் உண்மையாக இருக்கிறான். ஆனா இந்த விசுவாசி தேவனுடைய பிள்ளையோட வாயில வரதான வார்த்தை என்னது, ஆண்டவர் என்ன ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, நான் போறதான கஷ்டம் ஆண்டவருக்கு தெரிகிறது இல்லை, நான் நான் போகிறதான உபத்திரம் ஆண்டவருக்கு தெரிகிறது இல்லை. நீதிமான்களுக்கும் துன்மார்க்கிறதுக்கும் இருக்கிறதுக்கான வித்தியாசம் தேவனுக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலை வாயை திறந்து நம்ம தேவனை சபிக்க மாட்டோம். வாயை திறந்து உலகத்தான போல கெட்டவனை போல நம்ம சபிக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய பிஹேவியர் என்ன பண்ணுது, ஆண்டவர் இல்லை அவ்வளோதான் என்னுடைய கதி, அப்படி அவ்வளோதான் முடிஞ்சது. அஞ்சக்காரன் ஓட்டத்தை போல என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுது, போய் முடிகிறதாக இருக்கு. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் வருவதில்லை என்று யோபை போல சொல்லுகிறதாக. கடைசி ஒரு காரியத்தை பார்த்து விட்டு அடுத்ததாக பாகத்துக்கு போறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சூழ்நிலையில தான் ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுகிறார், யோபை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறார். நான் சொன்னது வண்ணமாக யோபு இருந்ததான இடம் எங்க இஸ்ரவேல் தேசத்துல இருக்கல. தேவ ஜனங்களுக்கு ஆக்சுவலாக இன்னும் கிளீனாக கவனிச்சு பார்க்கணும்னா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான ஏதோம் தேசத்துல தான் என்ன பண்ணார், யோபு வாழ்கிறவர்களாக. அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தார். எலிஃபாஸ் ஆகட்டும், பில்தாத் ஆகட்டும், ஜோஃபார் ஆகட்டும். அவர்கள் வந்து இன்னும் யோபை வந்துட்டு சமாதானப்படுத்துறத வழிய இருக்கிற புண்ணு மேல என்ன பண்றாங்க, உப்ப ராவறாங்களாக, இருக்கிற காயத்தை பெருசாக்குறவர்களாக. ஆனா கடைசியாக நம்ம யோபின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 4ஆவதாக ஒரு ஆளு வர்றவர்களாக. யார் இவருடைய பேக்ரவுண்ட் முன்ன பின்னு
தெரியல. இவங்க எல்லாம் வயசான இருக்கிறது மத்தியில ஒரு இளம் வாலிபர் வந்து சொல்லுகிறார், யோபு என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறவரா இருக்கார். யோபுக்கு இவருக்கு முன்னாடி அறிமுகமோ என்னவோ தெரியல. பட் பிரியமான தேவனுடைய பிள்ளை, யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலை கஷ்டங்கள் உபத்திரம் வரும்போது தேவன் யாரோ ஒரு மனுஷன் நம்மளுக்காக என்ன பண்ணுவார், அனுப்புறவரா, நம்மளை பலப்படுத்துறதுக்காக. நாம நம்பி இருந்தவங்க, யோபு நம்பிட்டு இருந்தாரு. 3 தோஸ்தம் வந்து 3 சிநேகிதர்கள் வந்து அவங்கள பலப்படுத்துவாங்க. 3 சிநேகிதர் வந்து அவங்கள அவருக்கு பலப்படுத்தி நல்லா இருப்பா, நீ தைரியமா இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா யோபு நினைச்சது வேற, நடந்தது வேற. எலிஹு வந்துட்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறவரா இருக்கா. யோபு இந்த மாதிரி இருக்கிறதான காரியத்தை பார்த்து விட்டு சொல்றதான காரியம் பாருங்களேன். யோபே, தேவன் மேல உன்னுடைய don't blame God for your problems. உனக்கு நடக்கிறதான பிரச்சனையை, உனக்கு நடக்கிறதான போராட்டத்தை தேவன் மேல கை நீட்டிட்டு ஆண்டவர் சரியில்லை கர்த்தர் சரியில்லைன்னு என்ன பண்ணாத. நீ வந்து உலகத்தான போல செய்யாது. ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பார், ஆண்டவரே உன்னுடைய சித்தம் என்னவென்று என்ன பண்ணு கேட்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைய காலை நேரத்தில் நம்மளை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல கஷ்டம் உண்டு. ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, உலகத்தான போல என்கிட்ட கையை நீட்டிட்டு, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, ஆண்டவரே உனக்கு காது இல்லையா, தேவனே உனக்கு இதுவும் தெரியாதா அதுவும் தெரியாதான்னு உலகத்தான போல நீங்க என்ன பண்ணாதீங்க. Do not doubt the goodness of God. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ணாதீங்க, டவுட் பண்ணாதீங்க. உபத்திரம் போனாலும் கஷ்டம் போனாலும் அவர் தாமில் நம்மளை நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். எதற்காக? நான் தைரியசாலி இல்லைன்னா மரண இருள் the valley of shadow of death does not have any danger. பள்ளத்தாக்கில் எனக்கு கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை, நான் பலசாலி, நான் நல்லா ஸ்ட்ராங்குன்னு இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எதற்காகனா என்னுடைய மேய்ப்பனாகிய தேவன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறதாக. அதுதான் எலிஹு யோபை பார்த்து சொல்லுகிறார், யோபே உலகத்தான போல என்ன பண்ணாத, பேசாத. ஆண்டவர் மேல நீ கை நீட்டி, ஆண்டவர் மேல நீ விரல் நீட்டி சொல்லுகிறது துன்மார்க்கன் பேசுகிறது போல இருக்கிறதாக இருக்கு. பாருங்கள், 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது எலிஹு சொல்றதான காரியம் பாருங்க. யோபு நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறது என்றும் சொன்னாரே. யோபு என்ன சொல்றது, நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் உத்தமமா இருக்கிறேன். எதுக்காக எனக்கு பிரச்சனை வருது? நான் உனக்கு தீங்கு செய்யலையே. ஆண்டவர் எதுக்காக என்ன வாதிக்கிறார்? எதுக்காக இப்படி பிரச்சனை வருது? எதுக்காக இப்படி போராட்டம் வருதுன்னு என்ன பண்ணுகிறார் யோபு வந்து என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவரா இருக்கார். எலிஹு யோபை பார்த்து சொல்லுகிறார், நீ அப்படி சொல்லாத. ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு, நீ தப்பு செய்யறதுனால ஆண்டவர் உன்னை என்ன பண்ணல, தண்டிக்கல. நீ விரோதம் செய்யறதுனால, அநியாயம் செய்யறதுனால ஆண்டவர் என்ன பண்ணல, தண்டிக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நம்மளுடைய பார்வை அநேக நேரம் ரொம்ப குறுகியதாக இருக்கு. ஏதோ நம்மளுக்கு கஷ்டம் வந்த உடனே, ஏதோ நம்மளுக்கு வனாந்திரம் போலதான சோதனை வந்த உடனே நம்மளுடைய யோசனை தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டுட்டார். நான் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருந்தேன், நான் சபைக்கு உண்மையாக தானே இருந்தேன், நான் ஆண்டவருக்கு செலுத்துகிறதான தசம பாகத்தில் நான் உண்மையாக தானே இருந்தேன். என்னுடைய வேலையில் ஏன் இது இவ்வளோ பிரச்சனை வருது, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, யோபுடைய சரித்திரத்தின் 2ஆம் பாகம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சோதனைக்கு அப்புறமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையின் நாட்களுக்கு பிறவாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தவராக. இதை கேட்டுட்டு எலிஹு சொல்லுகிறார், நீ இப்படி ஒன்றும் தெரியாதபடி உலகத்தான போல ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், ஆண்டவர் கண்ணு இல்லையா, நான் இவ்வளோ பண்ணதான காரியம் ஆண்டவருக்கு தெரியலையா, ஆண்டவருக்கு முன்பதாக நான் சபை மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியலான்னு சொல்றது நீ பரியாசக்காரர்கள் பேசுகிறத மாதிரி இருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க 7ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க.
யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார்? எப்படி எனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. யோபு என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு நான் பிரியமாக நடக்கிறது, ஆண்டவர் மேல் பிரியம் வைக்கிறது எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு யோபு சொல்றதுனால எலிகு வந்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுகிற? பரியாசம் பண்ணுகிறவன் ஆகிற. தேவனை நீ என்ன பண்ற? நீ தூஷிக்கல தேவனை. நீ யோபின் மனைவியை போல வந்துட்டு ஆங்காரமாக நீ பேசல, ஆனா உன்னுடைய நடத்தை என்னவா இருக்கு? பரியாசம் பண்ணுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்ததாக தான் பாருங்க, தேவனே வந்து யோபேட்ட வந்து எதிர்ப்படுகிறார். யோபே, நீ நல்லா தானே போயிட்டு இருந்த உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில. ஆரம்பிக்கும் போது நீ சொன்னதான காரியம் என்னது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாம் ஸ்தோத்திரிக்கப்படுது. அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேலே நான் விசுவாசிக்கிறதாக இருப்பேன். அடுத்த வசனத்தை கூட அதுக்கு கீழே இருக்கிறதான வசனத்தை வாசிக்கும் போது 13-16 வாசிக்கும் போது அவர் சொல்றார், பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? இல்ல 13-16 மாயக்காரர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு முடியாது. யோபு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். மாயக்காரனோ தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ண மாட்டான்? சேர மாட்டான். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, என் பாக்கெட்ல என்ன நிரப்புவாரு, இந்த சர்ச்சினால எனக்கு என்ன தரும், நான் சர்ச்சில் வந்த உடனே எனக்கு பூமாலை போட்டு என்னை தட்டில் வெத்தலை வச்சு என்னை வந்து உள்ள இன்வைட் பண்ணுவாங்களா, என்னை தலையில தூக்கி வைப்பாங்களா? நான் அப்படியே மாயமா நம்ம உலகத்து மனுஷனை போல இருந்தா எனக்கு இங்க பாரு என்ன லாபம் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட பிடிச்ச எனக்கு லாபம் கிடைக்கும்னா நீ என்னவா இருக்கிற? மாயக்காரனாக இருக்கிற. தேவனுடைய சமூகத்துல உன்னால என்ன பண்ண முடியாது? ரொம்ப நாட்கள் இருக்க முடியாது. அப்படித்தானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவஜனங்களே, இந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல எப்படி இந்த 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 கடையில் வந்துட்டு நம்ம போட்டால் நம்மளுக்கு 2 ரூபா லாபம் கிடைக்குது. சரி, அந்த எதிர்கடையில் போட்டால் இன்னும் ஒரு 3 ரூபா லாபம் போட்டால் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பதில் நம்ம ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் இவ்வளோ ஒரு ஆஃபரு வர்றதாக இருக்குது. அமேசானில் ஆர்டர் பண்ணுறது பதில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் இப்படி 50% ஆஃப் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் நான் இங்கே வருவேன். இங்கே எனக்கு வேணுமா, நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். கல்யாணம் வேணுமா, நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன். கல்ற வேணுமா, நான் இந்த சர்ச்சுக்கு போறதாக இருக்கிறேன். எனக்கு இவரை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்துற இடத்துக்கு போகணுமா, நாங்க போறதாக. மாயக்காரனா இருந்தா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. யோபை பார்த்தா தான் தேவன் சொல்லுகிறார். யோபு தேவனை பார்த்தா தான் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவரை நான் விசுவாசிப்பேன், அவர் தான் என்னுடைய ரட்சிப்பு. This is my hope of redemption. எதற்காக? மாயை செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்குது. முதலாம் பாகத்தை நம்ம பார்த்தோம், யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். யோபு ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சாரு, விசுவாசத்தின் போராட்டத்தை நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த டபுள் இதுல இருந்தார். ஒரு நாள் உற்சாகமா இருக்கிறாரு, அடுத்த நாள் டுஸ்ன்னு போறாரு. ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமா இருக்கிறாரு, அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாரு, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை போன உடனே உலகத்தின் சூழ்நிலையை பார்த்தோன்னு கீழே போகிறதா. ஆண்டவரும் அதே தான் கேட்கிறார், யோபே எதுக்காக என்னை பார்த்து நான் அநியாயம் உள்ளவன்னு சொல்லுகிறேன். நான் வாசித்ததான சங்கீதத்துல நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். உபத்திரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தேவனுக்காக சில காரியத்தை நாம் இழக்கிறதுக்கு கொடுத்தா, தேவனுக்காக நம்மளை ஒதுக்கினாலும் அவருடைய நன்மையை நம்ம ருசிச்சா அது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நன்மையாக இருக்கிறதாக தான். பிரியமான தேவனுடைய கடைசியாக பாருங்க, இந்த வாசிட்டு நம்ம முன்பதாக நாம் போறதாக ஆண்டவரும் கேட்கிறார், யோபே எதுக்காக தேவன் நியாயம் அநியாயம் சொல்ற? நீ உண்மையா இருக்கிற இல்ல, நீ ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கிற, நீ ஆண்டவர் விரும்புற மாதிரி நடக்கிற, நான் உனக்கு ஒரு நாள் நான் உயர்த்துறவனாக இருக்கிறேன், தக்க காலத்துல நீ எனக்கு முன்பதாக நீ உத்தமமா நடக்கிறனால ஐ வில் லிஃப்ட் யூ அப் ஒன் டே. எதுக்காக தேவனை பார்த்து விட்டு உலகத்தானுக்கும் இப்படிதான் எனக்கும் இப்படிதான், உலகத்தானுக்கு வர அழிவு தான் எனக்கு வந்திருக்கு, ஏன்னா ஆண்டவர் அம்போன்னு விட்டுட்டார், ஏன்னா கண்ணை கட்டிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, காட்டுல விட்டுட்டார். தேவன் என்ன பண்ணுகிறார், யோபை பார்த்து கேட்கிறவர்கள் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 48 நீ என் நியாயத்தை அவமாக்குவாய். ஆண்டவர் பாருங்க கடைசியில வந்து கேட்கிறார், யோபே என்கிட்ட வந்து பேசு, நான் உலகத்தின் தேவனை போல நான் இல்லை, உன்னை எங்கேயோ தூரமா இருந்தே பாரு, உனக்கு 4 வருஷம் நான் ஆசீர்வதிச்சேன், 4 வருஷம் நீ என்ன பண்ண போற, நாங்கி படுறவனாக இருக்க, நீ அந்த பலி எனக்கு செலுத்தல, நீ அது எனக்கு பண்ணல, இது எனக்கு பண்ணல, உன் மேல இந்த தோஷம் இருக்கு,
அப்படி பண்றதுல தேவன் இல்லைன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னது வண்ணமாக அதிர்ஷ்டம் 4 வருஷம் இருந்துட்டு அதிர்ஷ்டம் 4 வருஷம் இல்லாம போறதாகல. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துறதுக்காக இருக்கேன், உன்னை எங்கேயோ தூரமாக இருக்கிறது இல்லை. தேவன் யோபை பார்த்து கேட்கிறார். வாசிங்கக்கா 8ஆம் வசனம். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு, நீ நீதிமானாக ஜனங்க மத்தியில தெரியும்படியாக என் மேல் குற்றம் சுமத்துவாயோ, என் மேல் குற்றம் சுமத்துவாயோ, தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ, தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ, அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிட கூடுமோ, அவரை போல் இடி முழக்கமாக சத்தமிட உன்னால முடியுமோ. தேவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபிட்ட 2 பேர் மூலியமாக பேசுகிறார். முதலாவது அவங்க பார்க்கும்போது எலிஹு வந்து தைரியப்படுத்த சொல்லுங்க, தேவன் வரார், நீ விரும்புறதான நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான தேவன் உன்னோடு எடைப்படுகிறதுக்காக வருகிறதாக தேவன் பாருங்க. 2வதாக வந்து சொல்கிறார், யோபே எதுக்காக இப்படி சோர்ந்து போறவனா இருக்கிற, யோபே எதுக்காக நீ பலவீனப்பட்டவனாக இருக்கிற, எதுக்காக இப்படி மனசு உடைஞ்சு உலகத்தான போல இருக்கிற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் we love to play the victim. என்னது, நம்ம தான் எல்லாம் நம்மளை ஏற்றிட்டாங்க, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு, அந்த அநியாயம் நடந்திருக்கு, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றதுக்கு அநேக நேரம் நம்ம ரெடி ஆகிறது. அப்படி தானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கூட அந்த அந்த திமிர்வாதக்காரன் அந்த சப்பானி சொல்லுகிறதான விஷயம் என்னது, ஆண்டவரே நான் எனக்கு ஆசீர்வாதம் பெறணும்னு நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாரும் இல்லை, உம்மை தேடணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. தேவன் யோபை பார்த்து சொல்லுறார், உன்னை பார்த்து யாரோ ஐயோ பாவம்னு சொல்றதுக்காக, உன்னை பார்த்து ஐயோ பிரதர் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா, ஐயோ சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்களா, நீங்கள்லாம் உண்மையாக தானே இருந்தீங்க சிஸ்டர், பிரதர் நீங்கள்லாம் ஊழியம் பேகெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் போனீங்க பிரதர் அப்படின்னு 4 பேர் உங்களை பார்த்து சொல்றதுக்காக தேவனுடைய நியாயத்தை அவமாக்குவாயோ. உன்னை ரட்சித்ததான தேவன், உன்னை மீட்டு கொண்டதான தேவனை, உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டதான தேவனுடைய நியாயத்தை நீ அவமாக்குவாயோ. ஜனங்க ஐயோ பாவம்னு சொல்றதுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் இப்படி பேசுறத ஊழியத்தில் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டவரை தேடுறதுனால எதுக்காக ஆச்சு, நான் சண்டே வர்ற பதில் நான் அப்படி போயிருந்தா நல்லா இருந்தேன், நான் இந்த சர்ச்சுக்கு வர்ற பதில் நான் அங்கே போயிருந்தா நல்லா இருக்கிறதாக, நான் ஊழியம் போகிற பதில் ஓட்டி சேஞ்ச் இன்னும் நல்லா இருந்திருக்கும், என்னுடைய டேலண்ட்டுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி இருக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை யோசித்து பாருங்க, நம்மளுடைய தேவன் நம்மளை ரட்சித்ததான காரியம் எப்படி ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார், எப்படி நம்மளை எந்த சூழ்நிலையில இந்த ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டாருன்னு மறந்துட்டு நம்ம ஏதோ எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி, எல்லாம் ஏதோ யோபு தான் எல்லாம் போய் இந்த 7000 ஆடு எத்தனை ஒட்டகம் இதெல்லாம் ஏதோ யோபு தான் சம்பாதிச்ச மாதிரி, யோபு தான் பெரிய ஆளு மாதிரி ஜனங்க யோபை பார்த்து ஐயோ பாவுன்னு சொல்றதுக்காக, யோபு வேதனைப்படுறதை பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்கிறார், உன்னை பார்த்து ஐயோ பாவுன்னு சொல்றதுக்காக நீ என்னுடைய நியாயத்தை என்னுடைய நீதியை இல்லைன்னு சொல்லுவாயோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், ஜனங்க நம்மளை பார்த்து ஐயோ பாவுன்னு சொல்லணும், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க பிரதர், ரொம்ப உபத்திரப்பட்டுட்டீங்க சிஸ்டர்ன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி ஆண்டவர் நம்மளை கீழே போடுறோமா? ஆண்டவர் கேட்கிறார், நீ ரொம்ப பேசுறிய, என் மாதிரி இருக்கிற எனக்கு இருக்கிறதான புயம் உனக்கு உண்டா? உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செய்யும்படியாக, தடைகளை நீக்கும்படியாக என் மாதிரி என்னட்ட இருக்கிறதான புயம் உன்ட்ட இருக்குமா யோபே? எதுக்காக இப்படி பேசுற? எதுக்காக உலகத்தான போல நீ பேசுகிறவனாக இருக்கு? அதான் பாருங்களேன், எனக்கு யோபின் புஸ்தகத்தோட கிளைமேக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவீங்க, பார்க்கிறவர்களாக. ஆண்டவர் கேட்கிறாங்க, உன்னால இது பண்ண முடியுமா? உன்னால் உனக்கு சொந்த காரியத்தை செய்ய முடியுமா? கீழே வாசிங்கக்கா 11ஆம் வசனத்துல இருந்து. நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி. ஆமா, உனக்கு ரொம்ப கோபப்படுறிய யோபே, உலகத்துல எல்லாம் அநியாயம் நடக்குது, துன்மார்க்கனுக்கு என்ன பண்ணுது, துன்மார்க்கனுக்கு அநியாயம் நடக்கு, உலகெல்லாம் கெட்டு போயிருக்கு. ஆண்டவர் எல்லாருடைய நியாயாதிபதிகள் கண்களை மூடி வச்சிருக்கிறாரு. அப்பாவிகளுக்கு அடிகள் உபத்திரம் வரும்போது தேவன் சிரிக்கிறார், ஆண்டவருக்கு அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை பேசுறியே, உன்னுடைய கோபத்தை உக்கிரகத்தை நீ வீசி. வாசிங்கக்கா. அகந்தையுள்ளவன் மேலெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமையுள்ளவனை எல்லாம் கவனித்து. நீ எல்லா அகங்காரத்தை பார்த்து அநியாயம் நடக்குன்னு சொல்ற இல்ல, உலகத்துல அக்கிரமம் நடக்குன்னு சொல்றியே, துன்மார்க்கன் இப்படி எல்லாம் வளர்ந்துட்டு போறான்னு சொல்றியே, ஆண்டவர் சொல்றதான காரியம் பாருங்க. யோபை பார்த்து சொல்ற, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி மனதுருக்கத்தோட திட்டுறத நம்ம என்ன பண்றீங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்தோன்னா நிறைய பேர் இதை புரிஞ்சு கொள்றது என்னன்னா,
இந்த கடைசி பாகத்தில் இந்த 38ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அநேகர் புரிஞ்சுக்கிறதான காரியம், ஆண்டவர் வந்து, ஏய் யோபு பாரு, நான் யார் தெரியுமா, இதனால் உனக்கு பண்ண தெரியுமா, சூரியன் உனக்கு வைக்க தெரியுமா, சந்திரன் உனக்கு வைக்க தெரியுமா, இந்த பறவைகள் நல்லா பறவைகள் இப்படி பறக்க முடியாத உன்னால் செய்ய முடியுமா, தக்க காலத்தில் தக்க காலத்தில் மழை வர முடியாது உனக்கு செய்ய முடியுமான்னு. இட் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் காட் இஸ் ஃப்ளெக்ஸிங் இஸ் மசில்ஸ். நான் இவ்வளோ பெரிய ஆள், யோபு உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் யோபுக்கு முன்பதாக தன்னை என்ன பண்ணல, நான் பெரிய ஆள் உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லலை. ஆண்டவர் யோபிட்ட ஒரு தகப்பன் மாதிரி வந்து சொல்லுகிறார், என்னது யோபே, ஏன் மேலே ஏன் டவுட் பண்ற, நான் நல்லவர் என்று எதுக்காக நீ டவுட் பண்ற, நான் தான் உன்னை உயர்த்தி வந்தது, நான் தான் உன் மேல் வந்தது, உன்னை பார்த்து ஐயோப்பாவன்னு சொல்றதுக்காக இப்படி எல்லாம் ஏன் உலகதான போல ஒப்பார் வச்சுட்டு இருக்கிறவனாக. சரி, அங்க உலக அநியாயம்னு சொல்லுறியே, எல்லா அகங்காரத்தையும் நான் என்ன பண்றேன், நான் காமிக்கிறேன், இருக்கிற எல்லா அநியாயத்தையும் காமிக்கிறேன், நீ இப்போ என்ன பண்ணு, நீ சரியா இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இப்படி வண்டி டிரைவிங் பண்றவங்களுக்கு தெரியும், டிரைவிங் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு லெஃப்ட் போ ரைட்டு போ பிரேக் போடு, ஸ்பீடாக போ, இப்படி ஸ்பீடாக போன்னு பேசினா வண்டி ஓட்டுறவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பேசுனீங்க என்ன பண்ணுங்க, நாங்கள் ஸ்டேரிங் நீங்கள் என்ன பண்ணுங்க பிடிக்கிறவர்களாக இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யோபை பார்த்தா தான் சொல்லுவாங்க, ரொம்ப இப்படி நீ உலகத்தான போல பேசுனப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணு. சரி வாசிங்க, 11-13 வாசிங்க. நீ என் கோபத்தின் உக்கிரத்தை எல்லாம் வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு, நீ எல்லாரையும் தேடி பார்த்து நீ தாழ்த்து, பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து, பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து, அவனை பணிய பண்ணி, அவனை எல்லாம் சரி பண்ணிட்டு, துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு, நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து, எல்லாரையும் புழுதியில புதைத்து, அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு, அப்பொழுது நீ இதெல்லாம் பண்ணு, அப்பொழுது நான் சொல்லுகிறேன், உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். நான் உங்களை என்ன பண்ணுவேன், புகழுவேன். ஆண்டவர் கேட்கிறார், எதுக்காக யோபே, நான் தான் எல்லாத்தையும் நடத்தணும், என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் என் கையில் தான் இருக்குது, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சகாயம் செய்கிறதுக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரங்க யாரும் இல்லை, பணபலம் யாரும் இல்லை, என்னை அட்வைஸ் செய்கிறதுக்கு யாரும், உலகத்தான போல நான் அழிஞ்சு போகிறேன், எதுக்காக யோபு சொல்லுகிறேன், நான் இல்லை அவனுடைய வாழ்க்கையில். am I not there in your life? உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பலமான கரம் தானே உனக்கு உயர்த்தி வைத்தது, என்னுடைய பலமான கரம் தானே உனக்கு ஆசீர்வதித்தது. இல்லைன்னா நீ நினைக்கிற மாதிரி, ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ நினைக்கிற மாதிரி உன் கையில் எல்லாம் கொடுத்துட்றேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றேன், நீ இப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீ வந்து என்கிட்ட நில்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் உன்னுடைய பலம் வந்து கயிறை எல்லாம் செஞ்சது, உன்னுடைய புயம், யோபினுடைய புயம் எல்லாம் செஞ்சதாக இருந்தது, நான் வந்து சொல்லுகிறவனாக. ஆண்டவருக்கு தெரியும் நம்மளால முடியாது, நம்மளுக்கும் தெரியணும், we cannot do our things by ourselves. உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்த உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ஏன்னால முடியாத, ஆண்டவரே ஏன் சாமர்த்தியத்தினால, ஏன் தாளந்துனால நான் என் குடும்பத்தை கட்டி நான் இவ்வளோ மேலே வந்திருந்தா நான் மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு நான் எல்லாம் தத்துவத்தெல்லாம் படித்து எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தணும், எப்படி ஒரு நல்ல தகப்பனாக நான் வாழணும், எப்படி ஒரு நல்ல தாயாக வாழணும், அப்படி நான் வாசித்து நானே என்னுடைய சொந்த பலத்தில் நான் வந்து வளர்ந்துருந்தேன்னா ஏன் நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை நானே போய் MBA படித்தோ, பிஸ்னஸ் இதை படித்தோ, நான் வேறு இந்த டெக்னிக் இதெல்லாம் படித்தோ, நான் வியாபாரத்தில் மேலே வந்திருந்தா நான் முடியும். நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, யார் நம்மளை உயர்த்தினது, எத்தனை பேர் சொல்ல, ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினது, அப்படி தானே, ஆண்டவர் தான் உயர்த்தினது. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது ஆண்டவருடைய கரமத்தை அல்லவா நாம் பிடிக்கணும். முடிச்சுட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக சொல்லுகிறார், இதெல்லாம் சொல்லுகிறியா எதுக்காக, நீ என்ன பண்ணுகிறாய், எனக்கு விரோதமாக பண்ணுகிறவனாக. சொல்லிட்டு 38ஆம் அதிகாரத்துல கடைசி தான் யோபின் புஸ்தகத்துடைய முக்கியமான பகுதியை நம்ம முன்னாடி இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறதான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் காண்பிக்கிறார். உனக்கு நடத்த முடியுமா, உனக்கு ஞானம் இருக்கா, நீ என்ன பார்த்து சொல்லுகிறே, கர்த்தர் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறார், கர்த்தருக்கு அறிவு இல்லை, கர்த்தர் துன்மார்க்கனும் நீதிமானுக்கு பண்றதை பார்க்கறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுறாரு. பாரு, நீ நடத்தித்தான் ஆண்டவர் கேட்கிறார். கடைசியாக 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், லெவியாத்தான் உன் கையில கொடுக்குறேன், லெவியாத்தான் இந்த மிருகத்தை உன் கையில கொடுக்குறேன், இந்த மிருகத்தை உன்னால அடக்க முடியுமா, இந்த மிருகத்தில் இருக்கிறதான பலத்தை உன்னால தாங்க முடியுமா, can you subdue the லெவியாத்தான், லெவியாத்தான் உன்னால தடுக்க முடியுமா, அது பண்றதான அநியாயத்தால உன்னால தடுக்க முடியுமா,
ஒன்று நம்ம கவனிக்கணும். அந்த காலத்தில் லெவையத்தான்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு குரோக்கடைலோ ஏதோ ஒரு என்ன சொல்ல ஏதோ ஒரு மிருகமா இல்லை. இட் இஸ் ரெஃபரிங் டு காஸ்மிக் ஈவில். உலகத்தில் இருக்கிறதான அநியாயம் அக்கிரமத்தை ஒரு மிருகமாக பர்சோனிஃபை பண்ணி தான் லெவையத்தான்னு சொல்கிறார். அதான் ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கொடிய வலு சர்ப்பமாகிய லெவையத்தானை அவர் என்ன பண்ணுவார், கொன்று போடுவார். அப்படின்னா என்ன, வருகை நாட்கள் ஆண்டவர் வந்துட்டு ஒரு மிருகத்தை கொண்டு போடுறதில்ல. உலகத்தில் இருக்கிறதான அக்கிரமத்தை சாத்தான இருளின் கிரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அழித்து போடுவார். உலகத்தை உன்னால் நடத்த முடியல, உலகத்தில் துன்மார்க்கனான பிசாசை உங்க கையில் கொடுத்து பார்க்குறாங்க, அடக்கிருவியான ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், யோபை பார்த்து கேட்கிறவராக இருக்கிறார். வாசிங்களேன் 40. நான் வேகமாக போகிறேன், சமயம் வேகமாக போகிறனால நான் வேகமாக போகிறேன். 41:10 பாருங்க. அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க அந்த லேவியாத்தான் படுத்திருந்தாலும் எழுப்ப வைக்க முடியாது. எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? எனக்கு முன்பதாக நீ என்ன பண்ற, விரோதமாக நிற்கிற. எனக்கு முன்பதாக நிற்கிறதுனா ஆண்டவர் யோபை பார்த்து சொல்கிறார், லேவியாத்தான் கிடக்குது, அதே அவனால சரி பண்ண முடியல. நீ அவனை ஆசீர்வதிக்கிறதான தேவனுக்கு முன்பதாக நெஞ்ச நிமித்திட்டு ஆண்டவர் நீர் சரியில்லைன்னு சொல்லுகிறவராக இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நாள் என்ன பண்ண போறேன், இதை நான் அழிக்கிறவனாக, உனக்கு வேண்டியதான காரியத்தை ஐ ஆம் willing to do. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க, நான் சொன்ன வசனம் தான் வாசிமா. நாட்களிலே 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லீவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லேவியதான் என்கிறதான நீண்ட பாம்பை, லீவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, யார் இங்க போட்டிருக்குது, கர்த்தர் தாமே ஒரு நாளிலே வந்து he will destroy the works of evil. நம்மளுக்கு விரோதமாக வருகிறதான உபத்திரம், நம்மளுக்கு விரோதமாக வருகிறதான பிரச்சனை, போராட்டத்தில் இதை மீட்டு கொள்ளணும்னா கர்த்தரால் தான் என்ன பண்ண முடிகிறதாக. நம்ம யோபை போல நான் போய் இதெல்லாம் சாதிச்சிருவேன், நான் போய் இதெல்லாம் பண்ணிடுவேன், ஆண்டவருக்கு நடத்த தெரியல உலகம், ஆண்டவருக்கு இது பண்ண தெரியல, அநியாயம்னு சொல்றதா இருந்தா நம்ம வீணான காரியத்தை தானே பண்ணுறோம் சொல்றதா. இதெல்லாம் முடிச்சு விட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியத்தான் நீ எல்லாம் பெருமை உள்ளவர்களை அகங்காரிகளை நீ சரிப்படுத்து நான் சொன்னேனே, லேவியத்தானை போய் சரிப்படுத்துன்னு கேட்ட உடனே தான் ஆண்டவர் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் 42ஆம் வசனத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவராக. அநேக நேரம் இது நம்ம ஒரு பாசிட்டிவ் இதாக நம்ம சொல்றோம், என்னது, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தத்தை நீங்க செய்றீங்க, அது செய்றீங்க, அது செய்யுங்க, கரெக்ட். பட் இட் இஸ் வெரி, யூ ஆர் ஹேவிங் அ வெரி என்னது நேரோ பிக்சர், பாதியை தான் நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறதாக. யோபு அன்னைக்கு அந்த வசனத்தை ஜெபிக்கும் போது சொல்றதான காரியம், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவர். சகல விதமான காரியம் என்னது, என்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கு முன்னால் முடியும், எனக்கு விரோதமாக என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இந்த கொடிய லேவியாத்தான் இருக்கிறதான அந்த வலு சர்ப்பத்தின் கிரியையும் உம்மால் தான் என்ன பண்ண முடியும், அழிக்கிறதுக்கு முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளையர், நாமும் தேவனை பார்த்து சொல்லுவோமா? அதான் அநேகர் சொன்ன, அநேக நேரம் யோபின் புஸ்தகத்தை பிரசங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அநேகருக்கு என்ன பண்ணாது, ஒரு மாதிரி கசப்பான காரியமாக இருக்கு. அநேக நேரம் அங்கீகரிக்க முடியாது. எதுக்காக ஆண்டவர் யோபு இது பண்ணணும்? யோபு கடைசி வரைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளை கேட்டுட்டே இருக்கார், எதுக்காக என் வாழ்க்கையில் why is this happening? தேவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, யோபு பார்த்து சொல்லல, பாரு பிசாசு உன்னை வந்துட்டு என்ன பண்ணா, எனக்கு முன்பாதிக்கு அவமானப்படுத்த பார்த்தான், பட் யூ ஆர் பாசிங் த டெஸ்ட். பிசாசு எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் நீ ஜெயிக்கிறவனாக இருக்கன்னு ஆண்டவர் கடைசி வரைக்கும் சொல்லல. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரம், நம்ம ஜீவியத்தில் வர்றதான போராட்டத்தை கண்டுட்டு ஆண்டவர் எதுக்காக நடக்குதுன்னு கேட்கும் போது தேவன் ஒருவேளை மௌனமாக இருக்கிறது போல இருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற வாழ்க்கையில், ஒருவேளை பர்சனல் வாழ்க்கையில் வியாதிகள் வேதனைகள் வரும்போது எதுக்காக ஆண்டவரை பிரச்சனை மேலே பிரச்சனை, எதுக்காக ஆண்டவரை போராட்டத்தின் மேலே போராட்டம் வந்துட்டு God does not give us an answer always. தேவன் நம்மளுக்கு அநேக நேரம் பதிலை கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது நாம் என்னத்தை சொல்லுகிறதாக சபையே, what should we be doing, what should be our response? தேவனுக்கு முன்பதாக நாம் என்னத்தை சொல்லுகிறவர்களாகிறோம்? தேவனே நீர் சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவராக. I will never doubt your goodness. நீர் உம்முடைய நல்ல காரியத்தை, நீர் நல்லவர் என்றதான காரியத்தை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க. நான் உம்முடைய நியாயத்தை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன்.
ஐ வில் நெவர் டவுட் யுவர் ப்ராவிடன்ஸ். நீங்க எனக்காக செய்திருக்கிறதான காரியத்தை நான் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கேள்வி கேட்கிறதாக இல்லை. அடுத்த வசனம் கீழே 42 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, யோபு தன்னுடைய காரியத்தை when he comes to the right track அவர் சொல்றதான காரியம் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆண்டவர் கேட்டதுக்கு தான் ஆன்சர் பண்றார். 38ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார், அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறதான இவன் யார் என்று கேட்டோன்னு தான் யோபுடைய ரெஸ்பான்ஸ் என்ன பாருங்க. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அலப்பினேன் என்று என்ன பண்ண யோபு ஆண்டவர்கிட்ட ஒப்பரவாகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சொன்ன வண்ணமாக அறியாததை பேசுறதுக்கு அநேக நேரம் நம்மளுக்கு ஆசையாகும். வாட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் குட் அட் ஸ்பீக்கிங். நம்மளுக்கு புரியாததையும் நம்மளுக்கு தெரியாததை பேச சொன்னா நல்லா பேசுறதாகும். யோபு சொல்ல, நான் அளப்பினேன் ஆண்டவரே, ஆனால் நீர் நல்லவர் என்றதை நம்மை பார்க்கும் போது நான் புரிந்து கொண்டவனாக இருக்கேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 131ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட தாவீது இப்படிதான் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு மிகுந்த காரியத்தின் தலையில் நான் என்ன பண்ண மாட்டேன், போட்டுக்கொள்கிறது. எனக்கு தெரியாத எனக்கு தலைக்கு மீறுகிறதான எனக்கு ஈடுபடாத காரியத்தில் என் தலை எடுக்கிறது இல்லை. நான் பால் அருந்துகிறதான குழந்தையை போல உம்முடைய சமூகத்தை நான் என்ன பண்ணுகிறேன், பிடிக்கிறேன். அந்த 2 வசனத்தை வாசகம் 1-2. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல, தாயின் மடியிலே பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைய, நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது எனக்கு தெரியல, எதுக்காக இந்த உபத்திரம் நடக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை என்னுடைய பாவமோ என்னுடைய அக்கிரமோ இருந்தால் என்ன மன்னிங்க ஆண்டவரே, பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். உம்முடைய சமூகத்தில் பால் மறந்த குழந்தையை போல நான் எல்லா கவலையும் மறந்து விட்டு என்னுடைய எல்லா துக்கத்தையும் மறந்துவிட்டு, ஆண்டவரே நீர் ஒருவரே சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவர், உமக்கு அசாத்தியமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நான் உம்முடைய சமூகத்தை பிடிக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். கடைசியாக 2 வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 27-28ஆம் வசனத்தை வாசிங்க. 27-20. யாக்கோபே உன்னுடைய வாசிங்க. இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். எதற்காக நீ சொல்லுகிறாய்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், இவர் அநாதியாகிய தேவன், இவர் சிருஷ்டிக்கிறதான தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, உனக்கு நன்மை செய்கிறதில்லை, அவர் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதாக. பிரியமான தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எதற்காக ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். Why are you telling God has forsaken me? என்னை ஒதுக்கிவிட்டாய் என்று எதற்காக நான் தேவ ஜனமே, யாக்கோபின் வம்சமே, இஸ்ரவேல் ஜனங்களே, எதற்காக நீ சொல்லுகிறவனாக இருக்காய்? உன்னை என்ன பண்றதில்ல தேவன், கைகிறதில்ல. அவர் தாமே உன்னுடைய சிருஷ்டிக்க தேவனாக இருக்கிறார். அவரே உன்னுடைய நாயகனாக இருக்கிறார். அவர் அநாதியாக இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். He is an eternal God. அவருடைய ஞானங்கள், அவருடைய நியாயங்கள் ஆராய்ந்து முடியாத காரணமாக இருக்கிறது. அவர் உனக்கு நன்மை செய்கிறதில்லை சோர்ந்து போக மாட்டார். உனக்கு நன்மை செய்கிறதில்ல உலகத்தான போல சலிச்சு விட்டு ஐயோ செய்யணுமான்னு காலை இழுத்துட்டு அவர் செய்கிறதில்ல, தீவிரமாக அவர் செய்கிறதாக. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது கூட அப்படிதான். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், சீயோனை எதற்காக கர்த்தர் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார், எதுக்காக யாக்கோபு சொல்லுகிறாய்? தாய் தன்னுடைய பாலகனை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுகிறதில்லை, மறப்பதில்லை. உன்னை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்தவனாக. உன்னுடைய மதில்கள் எல்லாம், உன்னுடைய எல்லா ஆஸ்திகளும், சம்பாதித்திருக்கிறதான எல்லா காரியங்களும் எனக்கு முன்பதாக இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கடைசியாக தேவனை பார்த்து நாம் சொல்வோம், ஆண்டவரே நீரே சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளதான தேவனாக இருக்கிறார்.
யோபுக்கு கடைசி வரைக்கும் தெரியல எதுக்காக உபத்திரம் வந்துச்சு, எதுக்காக பாடுகள், எதுக்காக போராட்டம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஒன்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டான். அன்றைக்கு தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்கிறதுக்கு மனுஷனால் முடியாது, தேவனால் தான் முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்ன வண்ணமாக we might not understand. இப்போ வரலோகத்துக்கு இந்த சைடு இருக்கிறதா நாம், தேவனுடைய வருகைக்கு முன்பதாக இருக்கிறதா நாம், எதுக்காக கஷ்டங்கள், எதுக்காக உபத்திரங்கள், எதுக்காக பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு நமக்கு புரியாது. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும் போது, மரணம் எல்லா பழைய காலத்தையும் தேவன் நீக்கிவிட்டு நம்மளை ஆற்றி தேற்றும் போது ஒருவேளை நம்மளுக்கு புரியலாம். ஆனால் நம் பூமியில் ஒரு வேளை வாழ்கிறதான 70 வருஷமோ 80 வருஷமோ நம்மளுக்கு எதுக்காக அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது we might not understand. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், உபத்திரவத்தில் தேவன் தான் சகலத்தையும் செய்கிறதுக்கு வல்லவராகிறார். உபத்திரம் வந்தாலும் அவர் தான் என்னை உபத்திரத்தில் ரட்சிப்பார். கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவர் தான் என்னை உயர்த்தி பிடிக்கிறவராக இருப்பார். அவர் என்னுடைய ஜீவனத்தை மரண அழியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஒருவரே போதுமானவராக. தேவன் கடைசியில் பார்க்கும்போது தான் 3 பேர் நான் சொன்னேன்ல, எலிஹு, பில்டாட், எலிஃபாஸ், பில்டாட், ஜோஃபார். யோபு நீ சரியில்லை, நீ அப்படி பண்ண, நீ அநியாயம் பண்ணு குத்துனவங்களுக்கு கடைசியாக யோபின் புஸ்தகத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் பார்க்கும்போது, இந்த மாதிரி நீதிமான்களாக போல நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள்லாம் ஆண்டவர் குறித்து அறிஞ்சிருக்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப உத்தமன்னு சொன்னவங்களுக்கு கடைசியில் தேவனுடைய வாதை வராதபடி ஜோம் பண்ணது யாரு? யோபு தான் என்ன பண்றார்? கடைசியில் ஜோம் பண்றவர் ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, 3 பேர் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. என்னுடைய வாதை வராதபடி நீங்க என்ன பண்ணுங்க, யோபுட்ட போய் என்னது தகன பலி காணிக்க என்ன பண்ணுங்க, இடுறவர்களா. அது ஒரு சைடு. ஆனால் கவனிச்சு பாருங்களேன், உபத்திரம் வந்த யோபு தான் என்ன பண்ணுகிறாரு, அந்த 3 பேருக்கும் ஜெபிக்கிறவராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார், God comforts us in our weakness so that we ourselves can comfort people with the comfort that we have received. தேவன் உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். எதற்காகனா, உபத்திரம் கஷ்டத்தின் மத்தியில் பெறுகிறதான ஆறுதல்னால நாம் அநேகரை ஆறுதல் படுத்தும்படியாக, நாம் அநேகரை பலப்படுத்தும்படியாக. உடஞ்சிருந்ததான யோபு, அன்னைக்கு நொறுங்கியிருந்ததான யோபு தான் என்ன பண்ணுகிறாரு, அந்த 3 பேருக்கு ஜோம் பண்ணி, ஆண்டவரே இவங்களுடைய புத்தியினத்தை மன்னியுங்க ஆண்டவரே, இவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்கன்னு 3 பேரையும் காப்பாற்றுறது யாரு? இந்த உடைஞ்சு போனதா, இந்த நொறுங்கினதான யோபு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? யோபை போல ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து விட்டு, உபத்திரம் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொடுங்கள், நான் உலகத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜெயித்தவனாக இருக்கிறேன். ஜெயித்ததான தேவன் நம்முடைய உபத்திரத்தை பார்த்து விட்டு, உன் கஷ்டத்தோட ஏன் எனக்கு வர்றேன், உன் போராட்டத்தோட ஏன் வர்றேன்னு நம்மளை பார்த்து நகைக்கிறது இல்லை, நம்மளை அருவருக்கிறதான தேவன் இல்லை. நமக்கு வேண்டியதான காரியத்தை அவர் செய்கிறதுக்கு வல்லவராக. ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாங்கள் சொல்லுவோம், உங்கள் உபத்திரம் எந்த கஷ்டத்தில் போறீர்களோ, எந்த பாடுகளில் போறீர்களோ, எந்த வேதனையை போடுறீர்களோ, நீங்கள் அறிவீர்கள், தேவன் அறிவார். சூழ்நிலைகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள், அலைய போல பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்து மேலே போராட்டம், கஷ்டத்து மேலே கஷ்டம். தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை விட்டு விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ என்று அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறதான உள்ளான மனுஷனை நம்மளுடைய கிரிட்டிக்காக இருந்து, உள்ளே இருக்கிற மனுஷனே நமக்கு சத்துருவாக இருந்து நம்மளை குத்தி 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 நம்ம மனசு நோகெடுக்கிறவனாக இருக்கலாம். துன்மார்க்கர் நம்மளுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக அகங்காரமாக இருக்கிறவர்கள் நம்மளை ஈழவனமாக பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, ஐ வில் நெவர் டவுட் யுவர் குட்னஸ். நீர் நல்லவர் என்பதை, உம்முடைய மேன்மையான காரியத்தை, உம்முடைய நல்ல காரியத்தை, யுவர் குட்னஸ், ஆண்டவரே நான் ஒருபோதும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய நியாயத்தை நான் ஒருபோதும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான அநியாயத்துக்காக, என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான அக்கிரமத்துக்காக பரிதபிக்கிறதான தேவன் நீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர், ஒரு நாளில் என்னுடைய நீதியை பட்ட பகலை போல விளங்கும்படியாக செய்வீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்,
கர்த்தாவே, நொறுங்கி இருதயத்தில் உள்ளதவர்களுக்கு சமீபமாக இருக்கிறதான தேவனே, என்னுடைய உபத்திரவத்தை, என்னுடைய பாரத்தை உண்மையில் நான் போட்டுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் நான் வேறு எங்கே செல்லுவேன் ஆண்டவரே? ஜீவனுடைய வழி ஆண்டவரே உம்மிடத்தில் அல்லவோ உண்டு ஆண்டவரே. தேவனே, என்னுடைய அகங்காரத்தினால, என்னுடைய புத்தியினத்தினால, என்னுடைய ஷார்ட் சைட்டட்ஸ்னால, என்னுடைய தூர்வ பார்வை இல்லாதபடினால் ஆண்டவரே, அநேக நேரம் என்னுடைய பிரச்சனையை என்னுடைய புயத்தினால, என்னுடைய கரத்தினால் நான் செய்ய முடியும் என்று அநேக நேரம் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. God, I will never doubt your providence. நீர் எனக்கு பாராட்டினதான தயவை, நீர் எனக்கு பாராட்டினதான ஈவுகளை, கிருபைகளை ஆண்டவரே நான் ஒரு நாளும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவர். நீதி உள்ள நியாயாதிபதியே, நீர் நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்க முடியாது உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் என்று ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியாது உதவி செய்யுங்க. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவரே, எங்களுடைய நுகங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, பிணைப்பட்டு எங்களுக்கு வேண்டியதான காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.